ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் யூஸ்ஃபுல் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ உங்களுக்கு போலி எப்படி செய்யலான்னு நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் கொஞ்சமாக வாட்ரு ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறேன். நிறைய இல்லை, கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் 10 மினிட்ஸ் தான் ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா விசிலில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த 1 கப்புக்கு தேவையான அளவு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மைதா மாவு, அதுக்கப்புறம் கீ. வாங்க எப்படி செய்யலான்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ அந்த கடலைப்பருப்பு 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 1 கப்புக்கு 3 கப்பு வாட்ரு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம விசில் போட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுமாரி பாவு மாரி காய்ச்சி வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ விசில் போட்டாச்சு. ஒரு மேக்ஸிமம் 6 விசில் இல்லாட்டி 7 விசில் விட்டு எடுத்துடுங்க. இப்போ எப்படி மாவு பண்ணலான்னு நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் மைதா மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் 1 கப்பு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் மாரி மைதா மாவு எடுத்திருக்கேன். கரெக்டாக 1.5 கப் மாரி மைதா மாவு எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சிட்டிகை மஞ்சள் எடுத்துக்கோங்க. நிறையா எடுத்துக்காதீங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக நெய் யூஸ் பண்ணுறேன். நான் எண்ணெயும் யூஸ் பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக தான் இதிலேருந்து நெய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நெய் எடுத்துக்கிட்டால் எண்ணெய் எடுக்கவில்லை, உங்களோட இஷ்டம். நான் கொஞ்சமாக தான் நெய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நான் ஆயில் சேர்த்துப்பேன். இப்போ கொஞ்சமாக வாட்ரு ஊற்றி நல்லா மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பனைஞ்சிக்கோங்க. ஆனால் சப்பாத்தி மாவு மாதிரி பனையக்கூடாது. ஏன்னா சப்பாத்தி மாவு மாதிரி பனைஞ்சால் கொஞ்சம் ஹார்டாக பனைஞ்சால் நம்மளுக்கு அந்த போலி நல்லா வராது, நம்ம தட்டுற இழுப்புக்கு நல்லா வராது. அதனால் ஒரு சாஃப்ட் பதத்துக்கு பனையின்னு, ரொம்ப தண்ணியாகாமல் ரொம்ப கட்டியாகாமல் மீடியமான ஸ்டேஜில் பனையுங்க. இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ரு யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நிறைய யூஸ் பண்ணாக்கா ஒரு பக்கம் தண்ணியாக இதுமாரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்ரு ஆட் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா அந்த பக்குவத்துக்கு கரெக்டாக வரும். இந்த பாருங்கள், அதுமாரி அந்த பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இது இந்த மாவு நான் கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் மாரி நான் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாவு பாருங்கள், நம்ம இழுப்புக்கு வரணும். அதுமாரி இருக்குன்னு அதுதான் மாவு நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமாக இருக்குன்னு அதுதான் சாஃப்டாக நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ நான் 2 ஸ்பூன் மாரி ஆயில் யூஸ் பண்ணி நல்லா மாவை பனைஞ்சிக்கோங்க. பனைஞ்சிக்கிட்ட பிறகு பாருங்கள், நம்ம கையில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இழுப்புக்கு வர்ற மாதிரி இருக்கும் மாவு. பாருங்கள், இது 2 மணி நேரம் ஊற வைங்க. அப்போ தான் உங்களுக்கு போலி நல்லா இருக்கும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு வெந்துருச்சான்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குக் ஆகிடுச்சு. அதை அமுக்கி பாருங்கள், வெந்துடுச்சா என்னென்னா அமுக்கி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் மேற்கொண்டு விசில் விட்டுக்கலாம். இதை முழுசாக அப்படியே இருக்குது. நீங்கள் ஒரு ஆப்பை எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த போலி வரும், கரெக்டாக வரும். அதில் தண்ணி அப்படியே இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த நல்லா மசிஞ்சு தண்ணி அந்த சுண்டுற அளவுக்கு மசிஞ்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா அந்த பாவை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஆனால் முழுசாக இல்லாமல் நல்லா மசிஞ்சு விட்டுக்கோங்க. பாவு ஊற்றின பிறகு நம்ம பாருங்கள், நல்லா மசிஞ்சு விட்டுட்டேன்.
இப்போ பாவு ஊற்ற போகிறேன். பாவு ஊற்றின பிறகு கையை விடாதீங்க, கை விடாமல் கிண்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் கட்டி பிடிக்காமல் இருக்கும். அந்த உள்ளே வைக்கிறதுக்கு, அந்த ஸ்டஃப் வைக்கிறதுக்கு, அந்த பக்குவத்துக்கு நல்லா வரும். முழுசாக இல்லாமல் மேக்ஸிமம் எல்லாமே வந்து இதாக ஆகிற மாரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மசிச்சு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இதாகும். கொஞ்சம் தண்ணி சுண்டுனோன்னும் ரொம்ப தண்ணி வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சுண்டணுன்னு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணி கிண்டி விடுங்க. ரொம்ப சுண்ட வச்சிடாதீங்க. நான் வந்து ஏலக்காய் வந்து எனக்கு ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஆனால் இதில் ஏலக்காய் போட்டால் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது பாருங்கள், இதுமாரி இந்த அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. இது ஆற வச்சாக்கா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியாக போயிடும். அதனால் இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கிட்டால் போதும். வந்து இந்த பாருங்கள், இந்த பக்குவத்தை ஆற வச்ச பிறகு இந்த பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மாவு வந்து 2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா நம்ம இழுப்புக்கு வருது பாருங்கள். அதுமாரி தான் இருக்குன்னு. அந்த உள்ளே செய்கிறதுக்கும் அந்த இதை வச்சு நல்லா மசிஞ்சு நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு வாழை இலை இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கல், சப்பாத்தி கல்லை எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக கீ தடவிக்கோங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் வர்றதுக்கு கீ கொஞ்சமாக தடவிக்கோங்க. தடவி நல்லா மாவு பனைஞ்சிக்கோங்க. நல்லா பனைஞ்சிக்கிட்டு இப்போ வந்து நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்க உள்ளெடுத்த வைக்க போகிறோம். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான இந்த மாவு எவ்வளோக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட இதே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் வர்ற மாரி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாவு வந்து ரவுண்டாக மன்னிச்சுக்கோங்க. மாவு எக்ஸ்ட்ரா மீந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துடுங்க. அப்படி இல்லாட்டி அப்படியே வச்சு அமுக்கிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக நெய்யை ஊற்றி நல்லா வந்து லைட்டாக தட்டுங்க. ரொம்ப நம்ம சில பேருக்கு கையால் தட்ட வரலாட்டி சப்பாத்தி உருட்டுக்கட்டால கூட நீங்கள் செய்யலாம். நம்ம மேக்ஸிமம் கையாலேயே தட்டி பாருங்கள், உங்களுக்கு நல்லா வரும். இதுமாரி ரவுண்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக வைக்கணும் இல்லை, குட்டிக்கோன்னு ரவுண்டு வச்சா கூட போதும். இப்போ வந்து பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கீ போட்டிருக்கேன் அதில் பேனில். அதனால் வந்து நீங்கள் போட்டுடுங்க. அந்த சுற்றி வந்து கீ போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த நல்லா சூப்பராகவும் இருக்கும். நம்ம வந்து கீ போடுறதுனால வந்து நம்ம வந்து போலி வந்து சாஃப்டாக வரும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாக்கா கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி முறுமுறுன்னு போயிடும். அதனால் வந்து கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து மேக்ஸிமம் வந்து சிம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சாக்கா ஒரு மாதிரி குக் ஆகாமல் ஒரு மாதிரியே ஆகிடும். அதனால வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிவிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக வரும். கோல்டன் நிறம் ஆகிற அளவுக்கு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு மாதிரி உப்பி வரும். இந்த மாவு வந்து 2 மணி நேரம் ஊற வச்சதுனால நல்லா வந்து உப்பி வரும். பாருங்கள், இது பாருங்கள் உப்பி வருதா. இதுமாரி இந்த நேரத்துக்கு எடுத்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லுக்கு நல்லாயிருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், போலி ரெடி ஆகிடுச்சு. எப்படி செய்யலான்னா உங்களுக்கு நான் சொன்னேன் பாருங்கள். உள்ளே வந்து அந்த வச்சுருக்க உள்ளடா நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் யூஸ்ஃபுல் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.